மேளம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அர்ஜுன், நீ இந்த மாதிரி ஏமாறுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். நான் விரிச்ச வலையில இவ்வளவு சீக்கிரமா விழுந்துட்ட. பரவாயில்ல, நான் கூட நீ விழறதுக்கு ரொம்ப துள்ளுவியோன்னு நினைச்சேன். எனக்கு இந்த கஷ்டமும் கொடுக்காம நான் விரிச்ச வலையில சீக்கிரமே சிக்கிட்டடா. இத தாண்டா நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது எல்லாமே அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு. நான் கூட நிச்சயதார்த்தமும் கல்யாணத்தையும் எங்க ரொம்ப தள்ளி வச்சிருவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் எதிர்பாராதது அளவுக்கு நீ ரொம்ப சீக்கிரமா வச்சுட்ட. நாளைக்கு நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சு. இனி நான் தாண்டா, நான் வச்சது மட்டும் தாண்டா சட்டம். என்னையே முந்தி அடிச்சுக்கிட்ட போய சின்ன பையன் நீனு. என் அனுபவம் உன் வயசு. ஆனா இந்த வயசுக்கு என்ன முந்தி அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு ஓட விட்டுருவேனா நானு? உன் குடும்பத்து ஆளுங்களும் என்கிட்ட சம்மந்தம் வச்சுக்க சம்மதிச்சிருக்காங்களே. இதெல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு சந்தோஷம் தாங்கல. என் பொண்ணு கீர்த்துவ வச்சு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. கீர்த்து டார்லிங், உண்மையாவே இந்த டாடிக்கு நீ பெரிய நல்லது செஞ்சிருக்க டார்லிங். எனக்கு நீ ரொம்ப ராசியான பிள்ளை. அதான் உன் மூலியமா எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. அதே போல அர்ஜுனும் எந்த மக்காரும் பண்ணாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். முதல்ல இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவனை சம்மதிக்க வைக்கிறேன். அவன் போக்கு எதுவும் சரியில்லை. ஒருவேளை இவன் பார்வையும் இவன் மனசும் வேற எங்கேயும் போயிருக்கோம். இல்லைன்னா இவன் இவ்வளவு மக்கார் பண்ண மாட்டானே. என்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். அஜாய், இன்னும் உங்க டேடியை பத்தி உனக்கு தெரியல. உன் டேடி கிரிமினல் மட்டும்தானே உனக்கு தெரியும். அவர் கிரிமினலுக்கும் கிரிமினல்னு உனக்கு தெரியாதுல்ல. காட்டுறேன்டா உங்க டேடி யாருன்னு, உனக்கும் சேர்த்து காட்டுறேன். டேட், என்ன அஜய், சவுண்ட் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதுவும் உன் டேடி கிட்டயே. என்ன டேடி, தெரியாம கேட்காதீங்க. ஆமா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? டேட், நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா எனக்கு பாரதி கீர்த்த மாதிரி. டேட், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், நான் பாரதி என் தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா அந்த பொண்ணுக்கு எனக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்க. ஊத பொறிக்கு என்ன சம்மதம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க கட்டாயப்படுத்துறீங்க. இதெல்லாம் என்ன டேட்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அஜய், என்ன பேசிட்டு இருக்க? பாரதி என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா? அவளை நீ தங்கச்சியா நினைக்கிறதுக்கு? அவ யாரோ வீட்டு பொண்ணு. அவளை நீ எப்படி உன் தங்கச்சியா நினைப்ப? இங்க பார், அந்த எண்ணத்தை நீ மாத்திக்கிட்டு உன் டேடி என்ன சொல்றோம் அதுபடி நடந்துக்க. நம்ம இவ்வளவு நாளா என்ன பண்ணணும்னு துடிச்சிட்டு இருந்தோமோ அது இப்ப பண்ண போறோம். இப்ப பண்றதுக்கு நம்மளை தேடி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதானே இப்ப உன் டேடி செஞ்சிருக்கேன். நீ என்னன்னா இதை ஏன் டேடி பண்ணீங்க, அதை ஏன் டேடி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு அஜய், உன் டேடியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்கேன். அந்த வாய்ப்பு என்ன தேடிக்கு வரும்போது நான் அதை யூஸ் பண்ணிக்காம இருப்பேனா என்ன? டேடி, நீங்க பாருங்க டேடி, நீங்க உங்க பிசினஸை ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எல்லாம் கரெக்ட் தான். அது நீங்க நேர் வழியில கொண்டு வரணும்னு நினைங்க. அது தன்னால ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிற்கும் டேடி. அதை விட்டுட்டு குறுக்கு வழியில போகணும், நான் கிளைண்ட்ஸை ஏமாத்தணும், எனக்கு ப்ராஃபிட் அதிகம் வரணும், ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு காலமும் நடக்காது டேடி. நீங்க இப்ப அர்ஜுனை ஏமாத்தலாம்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அர்ஜுன் ரொம்ப புத்திசாலி. அவங்க கிட்ட ஏமாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை டேடி. நான் அர்ஜுன் கிட்ட 2 தடவை தான் பேசியிருக்கேன். இந்த 2 தடவை மீட்டிங்லயே சொல்றேன், அர்ஜுன் ரொம்ப புத்திசாலி. அவனை நீங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறதே உங்க முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. நீங்க பாருங்க டேடி, நீங்களே தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேணான்னு அர்ஜுனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா பின் விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டியது வரும்னு எனக்கு தோணுது. என்ன அஜய், நீ இந்த வீட்டு பையனா இல்ல அந்த வீட்டு பையனா? இன்னும் அந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையாவே ஆகல, அதுக்குள்ள அந்த வீட்டு பையன் மாதிரியே பேசிட்டு இருக்க. உன் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் அந்த அர்ஜுனுக்கு கொடி பிடிச்சிட்டு நிக்கிறேன். நான் இங்க யாருக்கு கொடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை டாடி. அதே போல அர்ஜுன் எனக்கு கொடி பிடின்னு வந்து கேட்கறவனும் கிடையாது. இங்க பாருங்க டாடி, உங்களுக்கு இன்னும் அர்ஜுனை பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க அர்ஜுனை பல தடவை பார்த்திருக்கீங்க, பல தடவை பேசி பழகிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவன் புத்திசாலித்தனம் என்னன்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சிருந்தும் நீங்க அவனை முட்டாள்னு நினைக்கிறது எனக்கு என்னமோ நீங்க தான் முட்டாளா தோணுது. டாடி, மறுபடியும் சொல்றேன், அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் வேணும்னு நீங்க சொல்லுங்க டாடி. யாரு முட்டாள்னு சீக்கிரமே தெரியும்டா. நானா இல்ல அந்த அர்ஜுனானு பார்க்க தானே போறேன். ஆஜாய், நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னா இனி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் சொல். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ சம்மதிக்கணும், கல்யாணத்துக்கும் நீ சம்மதிக்கணும். அப்படி நீ இதுக்கு எதுக்கும் சம்மதிக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன், உங்க அப்ப என்ன செய்வேன் தெரியுமா? என்ன டாடி, பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம என்ன மிரட்டுங்களா? ஆமா,
என்ன நீங்க செய்வீங்க? என்ன செய்ய முடியும் உங்களை என்னால? என்ன என்ன கொல்லுவீங்களா? தாராளமா கொல்லுக்கங்க டாடி. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். பெத்த அப்பம் கையாலே சாவறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைச்சு சந்தோஷமா சாவேன். என்ன வேணாலும் பண்ணுங்க டேட். பெத்த பிள்ளையே கொல்ற அளவுக்கு அவ்வளவு கொடுக்காரனா நான் இல்லப்பா. உன்னை கொல்ல மாட்டேன். நீ ஒருத்தி பின்னாடி சுத்திட்டு இருக்க பத்தியா அவள கொல்லுவேன். டேட் என்ன சொல்றீங்க? டேட் நீங்க என்ன சொல்றீங்க? மையசான் என்ன பதட்டப்படுறியா? பரவாயில்லையே, இவ்வளவு நேரம் அப்பன எதிர்த்து இவ்வளவு பேச்ச பேசுனேன். இப்போ நீ ஒருத்தி கூட சுத்தவங்களை பத்தி பேசினதும் இவ்வளவு பதற. அந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சுட்டு இருக்கியா? டாடி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க டாடி, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தோணுது டாடி. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. வேண்டாம் டேட். மையசான் நீ ஒருத்தி பின்னாடி சுத்துறேன்னு தெரியும், ஆனா அது யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. என்னடா இது நம்ம அப்பா நம்ம கிட்ட இப்படி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாருன்னு பாக்குறியா? அதை கண்டுபிடிக்க எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அதை கண்டுபிடிக்க வேணான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா அந்த பொண்ணை நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்க வேணான்னு இருக்கேன். அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நீ நினைச்சினா இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நீ சம்மதிக்கணும். டாடி என்ன பேசுறீங்க? என் மனசுல ஒருத்தர் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்படிதான் டாடி நான் உயிருக்கு வேற காந்திச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும். நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்க மறுபடியும் பாரதியை கல்யாணம் படிக்க சொல்லி கேட்குறீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா டாடி? அஜய் உன் ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறும்போது தெரியும். வர வர நீ ரொம்ப நல்லவனாயிட்டு போறியா? அப்பவே எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்துட்டே தான் இருந்தது. நானா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் ஒருத்தர் பின்னாடி விழுந்துட்டான்னுட்டு. நீ விழுந்தது தப்பு இல்லை அஜய், ஆனா அப்பனை விட்டு இருந்து போன பாரு அதுதான் தப்பு. இவ்வளோ நாள் அப்பன் கூட டிராவல் பண்ணிட்டு நேத்து எவ்வளோ ஒருத்தி வந்தான்னு அவ பின்னாடி போயிட்டலாம். அஜய் நீ நல்லவனா மாறிக்க, அது எனக்கு கெட்டதா இருக்கக்கூடாது. டாடி ப்ளீஸ் டாடி, மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்திரமலே அவதான் டேட். அப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டு வேறு ஒருத்தி கட்ட தாலி கட்டுறதா சத்தியமா என்னால முடியாது டாடி. டாடி நான் அவளை உயிருக்கு வர காதலிச்சுட்டு இருக்கேன் டாடி. அவ என்னை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கான். அவளுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது டாடி. டாடி ப்ளீஸ், நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு பாரதி வேண்டாம் டாடி. அஜய் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு பாரதி வேணும் வேணாம் நீ சொல்ல சொல்ல உன் மனசுல ஒருத்தி இருக்கிறப்ப அவ உன்னை விட்டு தூரமா போயிட்டே இருப்பான். கடைசியில அவ எங்க போனான்னு உனக்கு தெரியாத அளவுக்கு இந்த அப்பம் பண்ணிடுவேன். இந்த ஜெகநாதனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க வேணான்னு நினைக்கிறேன். ஆனா நீ அவளை பத்தி சொல்லி சொல்லி அந்த பொண்ணு யாருன்னு என்ன தேட வச்சிட போல இருக்கேன். நான் தேடிட்டேனா தேடி கண்டுபிடிச்சிட்டேனா சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் அந்த பொண்ணோட உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. எப்படி அஜய் நான் தேடி கண்டுபிடிச்சிடவா? டாடி அஜய் அவசரப்படாது. நீ பூஜா பத்தி சொல்ல சொல்ல டாடி மட்டும் பூஜாவை கண்டுபிடிச்சாரு பூஜாவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். டாடி எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், பூஜா தான் அவன்னு நான் காமிக்கக்கூடாது. பூஜா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதே சமயம் நான் அவளுக்கு துரோகமும் பண்ணக்கூடாது. அவ என்ன நம்பி மட்டுமே இருக்கும். அவதான் என் பொண்டாட்டி. அவளெல்லாம் விட்டுட்டு வேற எவ்வளோ காலத்துலையும் என்னால் தாலி கட்ட முடியாது. டேட் உங்களை பத்தி மட்டும்தானே உங்களுக்கு தெரியும், உங்க பிள்ளைய பத்தி தெரியாது. உங்க பிள்ளை நல்லவனா மாறினா தான் அமைதியா இருக்கேன். நானும் உங்களை மாதிரி கிரிமினலா மாறினா உங்களை விட ஒரு படி மேல இருப்பேன்னு நீங்க பார்க்கணும்ல. பாருங்க டேட், என் பூஜாவியா ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. உங்க பிள்ளை அஜய் எப்படின்னு பாருங்க. என்ன டேட் இன்னும் என்கிட்ட போராடாம போறியா? இல்ல டேட், உங்களால அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவ உடம்புல சின்ன கீரல் பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும் அவ்வளவுதானே? சம்மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவ சேஃபா இருக்கணும். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். பார்த்துக்கோங்க. உங்க டாடி பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு சரியா நடந்துக்கிட்டான், அவங்களுக்கும் நான் சரியா தான் நடந்துப்பேன்னு உனக்கு தெரியும்ல. என்கிட்ட சின்னதா மிஸ்டேக் பண்ணணும்னு நினைச்சா நான் பெரிய மிஸ்டேக்கா அவங்களுக்கு பண்ணிடுவேன்னு அதுவும் உனக்கு புரியும்ல. என்ன அஜய் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பன் தானே இப்ப தலையாட்டி வைப்போம், அப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம்னு நினைச்சேன். அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியாம அனுப்பிச்சிடுவேன். பார்த்துக்க. நீ பாரதி கலத்த தாலியை கட்டுற வரைக்கும் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்ப நீ பாரதி கலத்த தாலியை கட்டி முடிக்கிறியோ அப்பவே நீ நிம்மதியா இருக்கணும். அந்த பொண்ணு உடம்புல சின்ன கீரல் கூட படாது. பார்த்துக்க. ஓகே.
என்ன மைடியா சார் அப்பன் சொல் பேச்ச கேட்பேன்னு நினைக்கிறேன். ஓகே டாட், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். அவளுக்கு ஏதாவது நடந்துச்சு அஜய வேற மாதிரி பாப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே அர்ஜுன் வீட்டு பொண்ணு கலக்க தாலி கட்ட நான் ரெடி. ஆனா ஒண்ணு, என் மனசுல இருக்கிறவளுக்கு ஏதாவது சின்னத ஆபத்து வந்தது அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். நீங்க இப்படி புள்ளன்னு கூட பார்க்காம போட்டு தள்ளுவீங்களோ அதேதான் நானும். கிரிமினலுக்கு பிறந்தவன் கிரிமினலா தானே இருப்பான். வேல்டன் மை ஃப்ரெண்ட், புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு இதான் இப்ப நிரூபிச்சிருக்கீங்க. அஜாய், நான் குறி இப்பதான் வச்சிருக்கேன். என் குறி தப்பா கூடாது. அப்படி மட்டும் தப்பிடுச்சேன் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். பார்க்கலாம் நீயா இல்ல நானானு. நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன். ஒரு போதும் பின்னாடி போக மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தாலி கட்ட நான் ரெடி. நான் உங்க புள்ள டேட். நான் வச்ச குறியும் தப்பாது. என் குறிய தப்புனதா சரித்திரமும் கிடையாது. பார்க்கலாம் மைடியா சன். அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். உன் லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியுது. இதுதான் லவ்னு உங்களுக்கு புரிஞ்சா சரிதான் டேட். லவ்னா என்னன்னு தெரியாம தானே மம்மியை இன்னி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. காதல்னா என்ன, அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவை ஒரு பொருட்டா மதிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க இன்னி வரைக்கும் அம்மாவை மதிக்காததுக்கு காரணம் உங்களுக்கு அந்த காதல்னா என்ன, அன்புனா என்னன்னு தெரியாததுனால தானே. நீங்களும் சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் ரொம்ப தூரத்துல இல்ல டேட். சீக்கிரமே கிட்ட வந்துடும். மைடியா சார், என் லைஃப்ல அன்பு இல்ல, பாசம் இல்ல, காதல் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல. பிசினஸ் பிசினஸ் மணி இது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். மொத்தமும் என் பிசினஸ், என்னோட மணி. இதுதான் இதுதான் இந்த ஜெகநாதன். இது மட்டும்தான் இருக்கணும். ஓகே அஜய், இனிமேல் நீ நானும் பேசி வீணா ஆர்கியூ பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னா ஓ மாப்பிள்ளையா ஜாமன் இரு. நாளைக்கு நிச்சயதார்த்தம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இரு, சந்தோஷமா இரு. கல்யாணத்துலயும் நிச்சயதார்த்தத்துல சிரிச்ச முகமா இருக்கும். அங்க எந்த இடத்துலயும் பூ முகத்துல சின்னதா கூட சோகம் தெரியக்கூடாது. அதனால கூட அர்ஜுனுக்கு டவுட் வரும். எந்த இடத்துலயும் அர்ஜுனுக்கு டவுட் வராம நடந்துக்கான். ஒரு இதான் அர்ஜுனை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. அவன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நீங்க அவனை மட்டும் ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வச்ச குறி எப்படி தப்பாதோ அதே போலதான் அவன் உங்களுக்கும் மேல. நீங்க 8 அடினா அவன் 14 அடி பாயுவான். பாருங்க எப்படி பாயிறான்னு. டேடி, அர்ஜுனை இன்னொருத்த வந்து தொடுற அளவுக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா அர்ஜுனை பாக்குறீங்க. 2 நாள் மீட்டிங்ல அர்ஜுனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷம் மீட்டிங்ல இன்னும் நீங்க அர்ஜுனை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போவாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க புள்ள உங்களுக்கு ஹிண்ட் தரேன். இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல, தொட்டவன தப்பிக்கான விட்டதும் இல்ல. எப்பவோ நான் வச்ச கூறி தப்பியதில்லை, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. என்ன எதை கொடுக்குறேன்னு ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு நீ பார்த்து கண்டுக்காம போயிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஏய் ஒண்ணுதாண்டி, நில்லடி. மாமாங்க, நான் கொடுக்கதான் கூப்பிட்டேன். நான் உனக்கு கொடுக்காமலாம் ஏமாற்ற மாட்டேன். வாங்க. ஏய் என்ன ஏதோ மார்க்கமா இருக்க மாதிரி இருக்க? என்னடி இத்தனை நாள் கோபமா முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்த, இன்னைக்கு ஒரு மார்க்கமா கூப்பிடுறேன். ஏய் விளையாடுறியா இல்லைனா? சே இல்லைங்க மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் விளையாடலாம் இல்லை. நான் ஒன்றும் கோபமாவும் இல்லை. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் அதுவும் சரியாயிடுச்சு. ஆனால் இப்போ நான் விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிடலாம். உண்மையாவே உங்களை கூப்பிட்டேன். மாமாங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் இன்னும் இறுக்கமா பிடிக்கல, சும்மா போன போட்டேன்னு கொஞ்சமா தான் பிடிச்சிருக்கேன். என்னடி ஏதோ வித்தியாசமா பேசுறேன். அப்போ விரதம்லாம்? இல்லைங்க, இனியும் விரதத்தை கடைப்பிடிக்கணுமா என்ன? அவங்கவுங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மட்டும் ஏன் தள்ளியே இருக்கணும்? அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இப்போ இறுக்கமா பிடிச்சிட்டீங்க? ஏய் அப்புறம் நீயே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் வீரத்தை காட்டலன்னா எப்படிடி? ஏய் உண்மையா தான் சொல்றியா? அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அதான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் கேட்டா எனக்கு வெக்கமா இருக்கு மாமா. என்னடி உண்மையாவே இது நீதானடி? நீதான் இப்படி சொல்றியா? ஏய் பக்கத்துல வந்தாலே விரதம்னு ஞாபகப்படுத்துவேன்.
இப்ப நீயாவே கூப்பிடுற? என்னடி? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களை விரதன்ற பேர்ல தள்ளிய வைக்கிறது? அதான் இனி விரதம்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். உங்களுக்கும் ஓகே தானே? அடிய பொண்டாட்டி, எவன கரும்பு திங்க கூலி கேட்பானா? நான் இவ்வளவு நாளா இதுக்காக காத்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியே சரின்னு சொல்லும்போது நான் வேணாடி சொல்லுவேன். அதுவும் நீயே சரின்னு சொல்லி கூப்பிடும்போது நானாவது வேணான்னு சொல்றதாவது? நீடா, உண்மையா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இது நீதானான்னு என்னால இப்பவும் நம்ப முடியலடி. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கேன். ஏதோ புதுசா ஒரு பெரிய வீரம் வந்த மாதிரி இருக்கு. சரி, இதுக்கப்புறமும் நீ இப்படியே பேசிட்டு வைக்கப்பட்டு இருக்கணுமா என்ன? அதான் சரின்னு சொல்லிட்டீங்க. இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ணணுமா என்ன? போகலாம். ஐயோ பொண்டாட்டி, என்னால இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க முடியலடி. சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியலடி. நீடா, என்ன பாருடி பொண்டாட்டி. வேண்டாம் பொண்டாட்டி, சொன்ன கேளு. மாமா ரொம்ப ஆசையா இருக்கேன். உன் முகத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். காட்டுடி. என்ன பாருடி. போங்க மாமா, நான் பார்க்க மாட்டேன். இந்த டைம்ல உன் வெக்கப்படுற முகத்தை பார்க்கணும்டி. காட்டுடி பொண்டாட்டி. நீலா, என்ன பாருடி. நீலா, லவ் யூடி. லவ் யூ சோ மச் டி. சத்தியமா நீ எனக்கு இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. பொண்டாட்டி, இப்போ என்னால இது உண்மையில நம்ப முடியலடி. மாமா என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? அப்போ நீங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம்ல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? இவ்வளவு நாள் விரதம்னு தள்ளியே இருந்துட்டோம். இனிமேலும் தள்ளி இருக்கணுமா என்ன? வேண்டாம். அதானே, இவ்வளவு நாள் விரதம்னு தள்ளியே இருந்தாச்சு. இனிமேல் தள்ளி இருந்தா நல்லாவா இருக்கும் பொண்டாட்டி? அச்சோ, என்னால முடியலடி. மாமா போங்க. போங்க. ஏய், இப்ப போறதுக்கான நேரமா அது? இப்போ பொண்டாட்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் என்ன தள்ளி வச்சாயோ உடம்பு தாங்காது. உங்களுதான் எண்ணி இந்த கண்ணு ரெண்டும் தூங்காது. உங்க மார்பேல சாய தனியா படிச்சா ஏறவில்லை, துணை நீ இருந்தா போதும் புள்ள. உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். தோகை கொண்டு நின்றாடும் போற்றும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்று போகட்டும். வைத்த அழகை அடிமூச்சு முட்டத்திரக்க மனம் தத்தடித்து தவிப்பதென்ன. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடலாடுகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்விட்டு போயாச்சு, காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு, ஆகாரம் நஞ்சாச்சு. தினம் தினம் உனை நினைக்கிறேன், துரும்பென உடல் இழைக்கிறேன். உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. உன் புகழ் வையமும் சொல்ல கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடு எங்கும் ஏதோ நாத வெள்ளம். என்னடி பொண்டாட்டி? பொண்டாட்டி நீலா, மாமா ஒரு நிமிஷம். மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அது எப்படி? எல்லா பொண்டாட்டிங்களும் இந்த டைம்ல தான் அவங்களுக்கு தேவையானது கேட்பீங்களா? எங்களுக்கு தேவையானது கொடுக்குற டைம்ல அவங்களுக்கு தேவையானது கேட்குறீங்கடி. சரி, என்னன்னு கேளுமா. இல்லை மாமா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம், அவ்வளோதான். அதை மட்டும் எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. என்னது சந்தேகமா? ஏய், என்னடி சந்தேகம்? என்ன என் மேலதான் சந்தேகமா? வெளியில யாரையாவது ஃபைட் அடிக்கிறவனு நினைக்கிறியா? ஜீஜு
மாமா நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்னை மட்டும்தான் தேடுவீங்க, என்னை மட்டும்தான் சுற்றி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே, இதையாவது என் பொண்டாட்டி என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன ரொம்ப சந்தோஷப்படும். சரி, வேற என்ன தாண்டிக்கு சந்தேகம்? அதுவும் இந்த டைம்ல சொல்லுடி, சீக்கிரமா சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லடி, மாமா சின்ன சந்தேகம் தான், அதை தீர்த்து வச்சுட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம். ம் சரி சரி, அப்ப என்னன்னு கேளு. சீக்கிரம் கேளுடி பொண்டாட்டி, மாமா ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். அது ஒன்றும் இல்லை மாமா. மாமா இப்போ பாரதிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கீங்கல்ல, நாளைக்கு கூட நிச்சயதார்த்தம்ல. ஏண்டி, இதுல உனக்கு என்னடி சந்தேகம்? ஆமா, நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துல கல்யாணத்துக்கான டேட்டையும் சொல்லிடுவோம். இதுல உனக்கு என்னமா சந்தேகம்? இல்லை மாமா, அது என்னன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்ல மாமா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்ல. ஆமா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கதான் போகுது. இதுல என் பொண்டாட்டிக்கு என்ன சந்தேகம்? ஏய், கேட்க வரது ஸ்ட்ரைட்டா கேளுடி. அதுக்கு இல்லை மாமா, அஜய் ஃபேமிலிய பாட்டிக்கு பிடிக்கலல்ல. ஒருவேளை பாட்டி வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க மனசு மாறிடுவீங்களா? பொண்டாட்டி, யார் சொன்னாலும் என் மனசு மாறாது. கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கும், இந்த கல்யாணமும் நடக்கும். அது நடத்தி வைக்க போறதே இந்த அர்ஜுன் தானும் போது யார் என்கிட்ட என்ன சொல்ல முடியும்? யார் சொன்னாலும் என் மனசு மாறவே மாறாது. மாறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். மாமா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இல்ல பாட்டிக்கு அந்த அஜயோட ஃபேமிலியை பிடிக்கலல்ல, அதனால பாட்டி உங்ககிட்ட இன்னைக்கு கூட பாருங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்கல்ல. ஒருவேளை நீங்க பாட்டி கோவப்படுறாங்கன்னு இந்த கல்யாணம் வேணான்னு. பொண்டாட்டி, பாட்டியை சமாளிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? பாட்டி தானே, அதெல்லாம் நான் சமாளிச்சிடறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். சரியா? நீ பார்க்க தானே போற இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. ஒருத்தர் இருந்து பாரு. மாமா இது போதும் மாமா, எனக்கு இருந்த சந்தேகமே இதுதான். ஒருவேளை பாட்டி உங்ககிட்ட வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எங்க நீங்க மனசு மாறிடுவீங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன கலக்கமா இருந்தது. அதான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு இப்ப சந்தேகம் தெளிவாயிடுச்சு மாமா. இப்ப எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம பொண்டாட்டி, நீ ரொம்ப புத்திசாலிடி. அதான் புத்திசாலித்தனமா உன் கேள்விக்கான பதில என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட. அப்படிதானே? லவ் யூ. இப்போ உன் மனசு இதுல முழுசா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓ, போய் பாரு. இன்னொரு நாள் நமக்கான நாளா அமையும், அன்னைக்கு பார்த்துக்கலாம். சரியா? மாமா இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. நான் முழு மனசோட தான் இருக்கேன். பொண்டாட்டி, நீ ஏன் என்னை கூப்பிடும்போது எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ள வேற என்னமோ வச்சுட்டு தான் கூப்பிடுறேன்னு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு கம்பெனி கொடுத்தேன். தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுல. நம்ம ரெண்டு பேருக்கு இதான தேவை. அதான் முடிஞ்சிருச்சு. ஓ, போய் பாரு. என் பொண்டாட்டியாவா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீ மனசளவுல என் பொண்டாட்டியா இல்லை, எனக்கு நல்லா தெரியும். என் பொண்டாட்டியா என் நிலாவா வாடி. அப்ப எனக்கு தேவையான எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். நீயே கொடுக்கலனாலும் நான் எடுத்துப்பேன். ஆனா இப்ப என் மனசளவுல என் பொண்டாட்டியாவே இல்லை. அதுக்காக நான் கோவலாம் பட மாட்டேன். ஏன்னா நீ ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்க. சீக்கிரமே உன் குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். உன் புருஷனா இருக்கேன்டி, எப்பவுமே உன் பக்கத்துல இருப்பேன். எனக்கு இது மட்டும் தேவையில்லை, எனக்கு என் பொண்டாட்டி தான் தேவை. என் பொண்டாட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் தேவை. இதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் தான். அப்புறம் பொண்டாட்டி, இன்னொரு தடவை உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா ஸ்ட்ரைட்டாகவே கேளு. இப்படிலாம் பண்ணி தான் கேட்கணும்னா அது எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்குமா? மாமா அது அது வந்துங்க. நீங்க பாருமா, நீ எது கேட்டாலும் நான் உனக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன். உனக்கு எப்ப எந்த சந்தேகம் வந்தாலும் உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனா அதுக்காக நீ இப்படிலாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லடி.
இது எனக்கு இப்போ ஹர்ட் ஆகுது. ஆனால் நான் கோவப்படலை. இனிமே இது மாதிரி பண்ணாத, சரியா? ஓ, போய் பாடு. குட் நைட். மாமா சாரிங்க. அது வந்து இல்லை மாமா, நீங்கள் எனக்கு தப்பா ஏய், நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கலடி. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ பெரிய குழப்பத்தில் இருக்கேன்னு தெரியுது. உன் குழப்பம் என்னன்னு கேட்டால் அதை மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. கொஞ்சம் பொறுமா. இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன். உன் குழப்பத்துக்கு எல்லாம் கண்டிப்பாக விட கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருந்து உனக்கு எல்லாமே கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதுக்காக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி வேற எதுவும் கேட்காதம்மா. எனக்கு அது மட்டும்தான் மனசு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் பொண்டாட்டி. சாரிங்க. கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன். என்ன மன்னிப்பீங்களா? ஏய், நான் தான் சொல்றேன் இல்லடி, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. ஏய், என் குழந்தைடி நீனு. இப்ப நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியல. இது எனக்கு தெரியும். இங்க பாரு, உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ பெரிய தப்பு எதுவும் பண்ணல. இங்க பாருமா, நான் இருக்கேன். தைரியமா இரு. எதுவும் தப்பா நடக்க நான் விட்டுற மாட்டேன். எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்டி. எல்லாமே நல்லதாகவும் நடக்கும், சரியானதாகவும் நடக்கும். எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியா இருமா. மாமா, என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா? நான் இப்படி பண்ணிட்டதை நினைச்சு உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா? பொண்டாட்டி, நான் தான் சொல்றேன்லடி. ஏய், நீ என்ன குழந்தைடி. இப்ப என் குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். அந்த தவிப்புல தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது கூட ஒரு புருஷனால புரிஞ்சுக்க முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எந்த கோவமும் படல. போதுமா? என் குழந்தை மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நீ செல்ல குட்டிடி நீனு. லவ் யூ. அதான் சொல்றேன்ல, எந்த கோவமும் கிடையாது. நிம்மதியா படுத்துட்டோம். நான் இருக்கேன். உன் அர்ஜுன் இருக்கேன். அந்த நிம்மதியில நிம்மதியா தூங்கும். சரியா? எதை நினைச்சு கவலைப்படாத. வா, என் மேல படுத்துக்க. மாமா, சாரிங்க. நான் இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கேன். எனக்கு என் மேல கோவம் வருது. எனக்கு புரியுது. நான் பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஏய், நீ எதுவும் பேச வேணாம். விடு, பாத்துக்கலாம். சரியா? உன் மேல உனக்கு கோவப்படலாம் உரிமை கிடையாது. ஏய், நீ என்னோட ப்ராப்பர்ட்டிடி. கோவப்படுறதுக்கும் கொஞ்சறதுக்கும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதே போல அடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் இந்த அர்ஜுனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதனால நீ இடமா கோவப்படுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. புரியுதா? மாடி என் செல்லக்குட்டி. ஏய், மாடி கொண்டாடி. எதுவும் பண்ண மாட்டேன். கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும். சரியா? மாடி. மாமா, ஐ லவ் யூங்க. அச்சோ, என் செல்லமே, நீ இப்ப எதுக்கடி அலற? அச்சோ, லவ் யூ கொண்டாடி. அதாடி எனக்கு கஷ்டமா இருக்கு.